பரிசுத்த ஆவி. ஆண்டவரை கேளுங்க, வழி நடத்தும் அபிஷேகம். ஆண்டவரே, நான் எந்த ஒரு விஷயமா போனாலும் கூட என்னை ஒரு ஆவியானவர் என்னை வழி நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்பா. அந்த கிருபை எனக்கு தாங்க. நினைப்பூட்டும் அபிஷேகத்தை தாங்க, உற்சாகமூட்டும் அபிஷேகத்தை தாங்க, எதிர்ப்பை நொறுக்கக்கூடிய அபிஷேகத்தை தாங்க, வரங்களை கொடுக்கும் அபிஷேகத்தை தாங்க, பயத்தை போக்கும் அபிஷேகத்தை தாங்க, சாட்சியாய் வாழும் அபிஷேகத்தை தாங்க. என்னை நான் இன்னும் நிதானமாக பேச, நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த 9 அபிஷேகத்தினுடைய கிருபைகளுக்காக எல்லாரும் கரந்தட்டி இன்னும் ஒரு முறை நம்ம எல்லாரும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம்னா ஏதோ 4 வார்த்தை பேசுறதும் துள்ளுறது ஓடுறது மட்டுமல்ல. அபிஷேகம்னா இப்போ வாசித்த 9 வசனங்களும் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டே இருக்கும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான அபிஷேகம். ஆமென். எல்லாரும் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 9 விதமான ஆண்டவரே உன்னதமான அபிஷேகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இவைகளை எங்களுக்கு கூட்டி தாரும், இன்னும் எங்களுக்கு இவைகளை கூட்டி தாரும் ஆண்டவரே. கூட்டி எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேனே, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேனே, தரிசன சொல்வாரே, தரிசன சொல்வாரே, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா.